வணக்கம் மீன்பெரிய யூடியூப் நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய 3வது T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஜோஹானஸ்பர்க் கூட பிச் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். டோட்டலாக இங்கே 33 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 17 பேட்டிங் ஃபஸ்ட்டும் 16 பேட்டிங் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. கடந்த 2 மேட்சுமே பேட்டிங் செகண்டு டாமினேட்டாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங் செகண்டுக்கு இங்கே நல்ல பேட்டிங் ட்ராக். ஸோ பேட்டிங் செகண்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி டீம் மேக் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோரே 179 அப்படிங்கும்போது நல்ல ஸ்கோர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கோரிங் மேட்சாக திரும்பவும் அமைய ஒரு சான்சஸ் இருக்கலாம். பட் நம்ம பிக்கிங் பேஸ் அடிப்படையில் கேப்டன் ஆப்ஷன்ஸ் இருக்கிற அடிப்படையில் சில விஷயங்களை பார்க்கலாம். அதில் இந்த மேட்ச் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும். பிக் வைஸ் மாறலை அப்படின்னா அதை போன மேட்சோட எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, 150 பிலோவாக 9 முறை ஸ்கோர் வந்திருக்கு. 150 to 69 6 முறையும், 170 to 89 4 முறையும், 190 எபோவாக 14 முறை. ஸோ 190 எபோ அப்படிங்கிறது இங்கே அதிகமாக ஸ்கோர் வந்துருந்துருக்கு. ஸோ ஸ்கோரிங் மேட்சாக திரும்பவும் இருக்க அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ ட்ரீம் 11 பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ட்ரீம் 11 இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ரெடிக்ஷன் நிறைய பேர்த்துக்கு புரியுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதில் இருக்குது நாம் கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷனில் ஒரு 5-6 பிளேயர்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட்டில் என்ன பார்த்தோம், நல்ல ஸ்கோர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பார்த்துருக்கோம். ஓகே, அப்போது பேட்டர்ஸில் சார்ந்து ஒரு சில பிளேயர்ஸை எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. ஸோ அதில் நீங்கள் ஒரு சில பிளேயர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ரெண்டாவது விஷயமா இதில் பார்க்கக்கூடியது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கிரெடிட் விஷயங்களை பார்த்துக்கலாம். பேட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது பிச் ரிப்போர்ட்டுக்கு நமக்கு தெரிய வருது. ரைட். ஸோ அடுத்து இப்போ கிரெடிட் பேஸில் டேபிள் பேஸில் நம்ம கொடுக்கக்கூடிய பிக்குகளை வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக இந்த பிளேயர்ஸை உள்ளே வச்சுக்கணும். கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் உள்ள வச்சிங்க அப்படின்னா 8-9 பிளேயர் வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக வாய்ப்பு இருக்கும். பழைய வீடியோக்கள் படி நீங்கள் கிரெடிட்டை பேஸ் பண்ணி அமைக்கிறதும் அமைச்சிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா இந்த 3 9 கிரெடிட் பிளேயரில் உங்கள் லாஸ்ட் 2 மேட்சுமே ஒரே ஒரு பிளேயர் மட்டும், ரிஸ்வான் மட்டும், அதுவும் பெருசாக பாயிண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ எப்போவுமே 3 பிளேயர் இருக்கிற இடத்துல ஒரு பிளேயர் அப்படிங்கிறது வரும். பட் 2 முறை நடந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச்சு மேபி 2 பிளேயர் அப்படிங்கிறது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? 2 பிளேயர் 3 பிளேயர் சேர்ந்து வர்றதும் கொஞ்சம் ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். பட் 2 மேட்சுமே ஒரே ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் திரும்ப 2 பிளேயருக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வேணால் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு பிளேயர் 2 பிளேயர் அதோட எடுத்துக்கோங்க. இது கிரெடிட்டு. இதே போல் எல்லா கிரெடிட்டையும் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன விஷயம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கம்பல்சரி பிக் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இந்த 2 பிளேயரில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக பார்த்துக்கலாம். இந்த 2 பிளேயரில் கம்பல்சரி ஒரு பிளேயரை நீங்கள் பிக் பண்ணணும். ஸோ இது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் மேட்சுமே ஐகான் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிருப்பார். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஏன்னா இவங்க லோ பிக் பிளேயர்ஸ். ஸோ இதில் ஒரு பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ஒரு பிளேயரை பிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்தது இந்த நெவர் ட்ரீம் டீம் என்ட்ரு பிளேயர்ஸ். ஸோ கடந்த மேட்சஸில் எல்லாமே ரிக்கில்டன் லாஸ்ட் மேட்ச் தான் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. மற்ற 3 பிளேயருமே தொடர்ச்சியாக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க யாரும் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகலை. பட் இந்த மேட்ச்சு கம்பல்சரி ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரீம் டீம் என்ட்ரானுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒரு பிளேயரை பிக் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி இதில் ஒரு பிளேயர் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் இந்த அமைப்பில் இருக்கும். ஸோ ஒரு பிளேயர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக சாய்ஸஸ் நிறையா இருக்குது விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ரிஸ்வானை பிக் பண்ணாத இடத்துல கிளாசன் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ அடிஷனலாக ரிக்கில்டன், டி பெராரியோ, யூகானில் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த 2 பிளேயர் லாஸ்ட் மேட்ச் 2 பிளேயருமே இன் ஆகிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி மேட்ச் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி மேட்சும் அதே போல் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகேங்களா. ஸோ அது கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க, நாம் செக் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த மேட்ச்சு ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. ஒரே ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டாப் 2ல் இவங்க தான் இருக்காங்க. ஒரு பிளேயர் கம்பல்சரி கட் ஆயிடுவாங்க. ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் இன்னாக சான்சஸ் இருக்கும். ஸோ இதில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் அப்படின்னா, பாகிஸ்தான் வின் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் லிண்டேவை நீங்கள் பிக் பண்ணி கொண்டு போங்க. அல்லது சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுதுன்னா நீங்கள் லிண்டேவை மிஸ் பண்ணி ஆயிப்பை பிக் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ அப்படியே ரிவேர்ஸில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஓகே, ரைட். இப்போ பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயமாக பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள், ஓபார்ட்மன், ஏ அகமது இந்த 2 பிளேயர் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கலாம். ஒரு சாய்ஸு. இன்னொரு சாய்ஸு அஃப்ரிடி, மக்காப்பா. ஸோ இந்த 2 பிளேயர் ட்ரீம் டீம் இன்னாக ஒரு வாய்ப்பு இருக்கலாம். 2வது சாய்ஸு. ஸோ 2 பேருனா இந்த 2 பேர் ஒரு காம்போவாக ட்ரீம் டீம் என்ட்ராக ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம். ஓகேங்களா. ஸோ ஜே கான், என் பீட்டர். ஸோ இந்த 2 பேர் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இதில் இந்த 3 பிளேயர்ஸில் ஒரு 2 பிளேயர்ஸ் கம்பல்சரி இன்னாக வாய்ப்பு இருக்கும். இதை தவிர்த்து மற்ற பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணலாம். ஒரு 3லிருந்து 4 பவுலருக்கு மேலே கூட இந்த மேட்ச் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கலாம். நல்லா ரன்னு வந்தாலுமே. ஸோ இண்டிவிஜுவலாக 1-2 பிளேயர்ஸுக்கிட்ட இருந்தே அந்த ரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். ஆல்ரவுண்டில் 1 or 2 அப்படிங்கிற மாதிரி தான் அமைப்பு இருக்குது. இந்த டாப் 2 பிளேயரில் ஒரு பிளேயர் கட்டாக சான்ஸ் இருக்குது. ஜிஎல் மேக் பண்ணுறவங்க கம்பல்சரி இதை ஃபாலோ பண்ணுங்கள். மினி ஜிஎல்எஸ்எல்லுக்கு தேவையில்லை, 2 பிளேயரையும் உள்ளே வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஓகே, ரைட். ஸோ இப்போ இது புரிஞ்சுருக்கோம். இப்போது நம்ம சொன்ன அந்த 3 காம்போ 7.5ல் பார்ட்மேன், ஏ அகமது இந்த பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணும்போது, அல்லது அதுக்கு கீழே ஏ அப்ரிடி, மாக்காப் அந்த மாதிரி பிக் பண்ணும்போது இந்த 2 பிளேயரில் கம்பல்சரி ஒரு பிளேயர் உள்ளே எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இதை மிஸ் பண்ணிட வேணாங்க. ஓகேங்களா. ஸோ மிஸ் பண்ண மாட்டீங்க. பட் ஒரு சின்ன அடிஷனலாக இது ஒரு இன்ஃபர்மேஷனாக. ஸோ எந்த ஜோடி எடுக்க போகிறீங்க? இப்போ ஏ அகமது, ஓபார்ட்மன்னா நீங்கள் ரஃப் விட்டுட்டு அஃப்ரிடி அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா. பட் கீழே இருக்கிற ஜோடிகள் சிமலோன், ஏ அஃப்ரிடி, மாக்காப்பா, ஜே கான், என் பீட்டர்னால் கண்டிப்பாக ரஃபோடு சேர்ந்து வர்றதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அதை யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து கேப்டன் ஆப்ஷன்ஸ். கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிறது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் பவுலர் அப்படிங்கிறத சார்ந்து கேப்டன் இருக்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சு உங்களுக்கு பேட்டிங்கில் கேப்டன் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி மேட்ச்சு ஆல்ரவுண்டர் பேட்டர் அப்படின்னு கேப்டன் வீசி உங்களுக்கு போயிருக்கும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மேட்ச் ஆல்ரவுண்டர், செகண்ட் மேட்ச் பேட்டர் அப்படிங்கிறது தான் வந்திருந்தது. பட் இந்த மேட்ச்சு ஆல்ரவுண்டர் அல்லது பவுலர் அப்படி வர வாய்ப்பு இருக்குது. நல்ல பர்ஃபார்மன்ஸு, ஹை ஸ்கோர் மேட்சாக இருந்தாலும் ஒரு இண்டிவிஜுவல் பவுலர் அல்லது ஆல்ரவுண்டரில் டபுள் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த 2 பிளேயரில் யாராவது ஒருத்தர் மேபி கேப்டனாக வர சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் விசி அப்படிங்கிறத பேட்டிங்கை சார்ந்து யூஸ் பண்ணுறது இந்த மேட்ச்சுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. இப்போ சில விஷயங்கள் கொடுத்துருக்கோம், இது புரிஞ்சுருக்கும். இல்லைனா திரும்ப ஒருக்க பாருங்கள். இதில் எந்த செட்டை வச்சு நீங்கள் டீம் மேக் பண்ணுறியோ அதுக்கு தகுந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய பிளேயர்ஸை பிக் பண்ண பாருங்கள். இந்த மேட்ச்சு பாகிஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா திரும்பவும் பாபர் அசாமை நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் மேட்ச்சும் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகியிருந்தார். இந்த மேட்ச்சும் என்ட்ராக ஒரு சான்ஸ் இருக்கலாம். எப்போது அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷன்ஸில் இருக்கும்போது. ஸோ அதர்வைஸ் நீங்கள் ஆப்ஷனில் பிக் பண்ணலாம் அல்லது நாட் அப்படிங்கிற மாதிரி யோசித்து வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு சில பிளேயர்ஸோட இந்த ப்ரிடிக்ஷனை நீங்கள் எடுத்துக்கங்க. விக்கெட் கீப்பிங்கில் ஒரு லோ பிக் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது இன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேட்டிங்கில் ஒரு லோ பிக் பிளேயர்ஸ் இன்னாக வாய்ப்பு இருக்குது. பவுலிங்கில் ஒரு 2 பிளேயர் வரைக்கும் மினிமம் லோ பிக் பிளேயர்ஸாக இன் பண்ணுங்கள். ஸோ இதுவே ஜிஎலுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகே, வீடியோ பார்க்குற எல்லாமே லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.